1 வீக்கா பெருசாயிட்டு வருது. இந்த வெள்ளரிக்காய் கொடியில இருந்து இது 2வது வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். முள்ளங்கி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு காமிச்சிட்டே எடுக்கலான்னு நான் எடுத்துட்டு வரேன். இது எடுத்தாலே வந்துடும். நம்ம பிடுங்கும் போதே ஒரு சில வைக்காத முள்ளங்கி நாற்றுகள் மேல கிளம்பிடும். இந்த பனிக்காலத்துல தான் இந்த முள்ளங்கி இந்த அவரைக்காலாம் எப்படி கொத்து கொத்தா காய்க்குது பாருங்க. தட்டு ரொம்பிடுச்சு. நாட்டு தக்காளி தான். புதினாலாம் எவ்வளோ க்ரீனிஷா இருக்கு பாருங்களேன். இதுல ஒண்ணு இருக்கு. என்ன இந்தம்மா இவ்வளோ முள்ளங்கி அறுவடை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் வெண்டைக்காய். இதே ஏப்ரல் மே மழை இல்லை 40 டிகிரி செல் ஒரு தொட்டில நிறைய வளர்ந்துருந்தது. மலபார்னு சொல்றோம், நார்மல் ஸ்பினாச். இதுதான் மலபார் ஸ்பினாச். இது என்னடா வாட்டர் கேன்னா ட்ரிப் இரிகேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய முள்ளங்கிகள் வந்து கிடைச்சது. மார்கழி மாசத்துல இது ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமைங்க. தலை ஃபுல்லா நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை நல்லா தடவி வச்சிருக்கோம். மாடி தோட்டத்துல சூப்பரான ஒரு காய்கறிகள் அறுவடை தான் நம்ம பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு வந்து நீங்க சுவாரஸ்யமா மார்கழி மாசத்துல சென்னை மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் நாம அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. கூடவே சிறிய வேலைகள்லாம் இருக்கு, அதை பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கலாம். முதல்ல இந்த பீர்க்கங்காய் பாருங்களேன். இது 1 வீக்கா பெருசாயிட்டு வருது. அநேகமா இது லைட்டா முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து நல்லா பிஞ்சா இருந்தது. முத்தி இருந்தா அந்த நாறு மாதிரி அந்த சதையில ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப வந்து இதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. என்கிட்ட நீட்டு பீர்க்கங்காய் விதைகளும் இருக்கு, குட்டை பீர்க்கங்காய் விதைகளும் நான் நிறைய விட்டு வச்சிருக்கேன். அதனால இதை நம்ம ரொம்ப முத்திச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. இந்த தோலை மட்டும் நம்ம சட்னி செய்யலாம், துவையல் செஞ்சு ரைஸ்ல நெய் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுன்னு ஒரு மின்னுது. இது பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் கொடியில இது 2வது வெள்ளரிக்காய். 2வது வெள்ளரிக்காய் இது. இதை கட் பண்ணுவோமா? ஆக்சுவலி இது பாருங்களேன், மஞ்சளா இருக்கா. இது என்னன்னா, இதுவும் ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால லைட்டா பழுத்துச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப முத்திட்டா பிரயோஜனமே இல்லை. ஆனா இது முத்திச்சுன்னா இதோட சதையை மட்டும் நம்ம எடுத்து சில்லி தூள் உப்பு போட்டு சாப்பிட முடியும். விதைகளை நல்லா காய வச்சு மறுபடியும் நம்ம வெள்ளரிக்காய் கொடி போடலாம், இல்லைன்னா மிக்சர்ல போடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஃபுல்லா இதை செய்ய முடியும். இது நல்லா யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, வெயிலே தொடங்கல, நம்ம இந்த வெள்ளரிக்காய் கொடியில இருந்து இது 2வது வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒண்ணு நான் அறுவடை பண்ணி போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப இதோட இந்த தட்டுல வச்சுக்கலாம். இது நிறைய முள்ளங்கி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு காமிச்சிட்டே எடுக்கலான்னு நான் எடுத்துட்டு வரேன். இதே மாதிரி இன்னொரு தொட்டி இருக்கு, அதையும் எடுக்கிறேன் பாருங்க. அதுவும் இல்லாம அறுவடை பண்ணது போக மீதி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம கீழே வச்சு மண்புழு உரமும் போட்டு விட்டுறலாம். இதுல பாருங்க, இதுலயும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. முள்ளங்கி எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிங்கலாம். இலைகள்லாம் இத கீரைக்கு யூஸ் பண்ணலாம், செம்மையா இருக்கும். இங்க வந்து நான் வளர்ந்த முள்ளங்கியை மட்டும் ஒண்ணு பிடுங்குறேன். இதுல அவ்வளவா இல்லை, அதனால இதுல ஒண்ணுதான் இருக்கு. மீதி எல்லாம் சிறுசா இருக்கு. எப்ப வச்சது பாருங்களேன். இங்க பாருங்க, சூப்பரா முள்ளங்கி நல்லா துருவி காஞ்ச மிளகா இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சு போட்டு சூப்பரா சாப்பிடலாம். அங்க இருக்க செடியில இருந்து தொட்டிகள்ல ஒரு முள்ளங்கி தான் நல்லா வந்தது, ஒன்னு எடுத்துருக்கோமா. இங்க இருக்க செடியில முளைக்கீரை எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நம்ம தனியா எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா முள்ளங்கி வந்து ஃபார்ம் ஆகாதுல்ல, அதனால. இது பாருங்களேன், ஒண்ணா 2, இது விட்டா இங்க ஒண்ணு கிளம்பிருக்கு. 3. ஒண்ணு ஒரு சிலதுலாம் ஆரோக்கியமா இருக்கு, ஒரு சிலது வந்து சரியாவே ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இதை காமிங்க. இதை ஒண்ணு வச்சிருக்கு பாருங்க, காமிங்களா. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க நான் அவசரப்பட்டு புடுங்குறேன்னு. அவசரப்பட்டுலாம் நான் புடுங்கலங்க. ஒரு சிலதோட growth அவ்வளவுதான்.
இது பாருங்களேன் எப்படி ஆரோக்கியமா இருக்கு. பாருங்க செமையான முள்ளங்கி இது. ஐயோ சரி உடச்சிட்டேன் கொடுங்க. நாளா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, மேல கிளம்பிடுச்சு பாருங்க, அதனாலதான் நான் எடுக்கிறதோ. பாருங்க இது எடுத்தாலே வந்துடும் அது. சோ இந்த தொட்டி எடுத்தோமா, இது காமிங்க. இதுல முள்ளங்கி எடுப்போம். முள்ளங்கி இதுல ஒண்ணு கிளம்பி முள்ளியா இருக்கு. இது பாருங்க வேஸ்டா போயிடுச்சு. வேஸ்ட் இதுல நிறைய அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது. இது எதோடது? இங்க ஒரு முள்ளங்கி இருக்கு, இது எதோடதுன்னே தெரியல. நம்ம பிடுங்கும் போதே ஒரு சில வைக்காத முள்ளங்கி நாற்றுகள் மேல கிளம்பிடும். அதை நம்ம திருப்பி மண்ணு போட்டு அமுக்கி உடனே தண்ணி விட்டோம்னா அது செட் ஆயிடும். இப்ப இது மூணுத்தையும் காமிங்களேன். இது 3 தொட்டிலையும் இன்னும் முள்ளங்கி வந்து வைக்காம சிலதுலாம் இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி ஒரு மாதிரி ஆகுதுன்னா, ஒரு தொட்டில 2 தான் வைக்கணும். புரியுதுங்களா? ஒரு தொட்டில 12x12 இருந்தா 1 கூட வைக்கலாம், 15x12 இருந்தா 2 தான் வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய முள்ளங்கி ஆரோக்கியமா கிடைக்கும். நான் நிறைய விதைகள் போட்டுருவேன்னா அது எல்லாமே முளைச்சிடும் என் தோட்டத்துல. சரி அதனால அப்படியே 1, 7, 8 அப்படின்னு வச்சிருவேன். இப்போ வந்து 3, 4, 5, 6, 7 5, 6, 7 முள்ளங்கிகள் நம்ம அறுவடை பண்ணிருக்கோம் பாருங்க. முள்ளங்கி அறுவடை மார்கழி மாசத்துல எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தட்டுல இப்ப வச்சுக்கலாம். தட்டு மண்ணாயிடுச்சு, காட்டுங்க. வைக்கவே இடம் இல்ல, இப்படி வச்சுக்கோ. ஊருக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி ஊட்டலான்னு வந்து பார்த்தா இந்த பனிக்காலத்துலதான் இந்த முள்ளங்கி இந்த அவரைக்காலாம் எப்படி கொத்து கொத்தா காய்க்குது பாருங்க. நீங்க உங்க மாடி தோட்டத்துல இந்த பனியில என்ன அறுவடை பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் காலிஃபிளவர் முட்டைக்கோஸ்லாம் எடுத்துருக்கணும், ஆனா இங்க சீசன் சரியில்லாம இருக்கு. இது பாருங்க இந்த அவரைக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம். இந்த ஒரு செடியில இது ஒரு 12x12 இன்ச் சைஸ் தொட்டி. இதுல எப்படி இவ்வளவு காய் காய்ச்சுது அப்படின்னா தரமான மண் கலவை தான். இந்த காட்டுங்க எப்படி அவரைக்காய் காய்ச்சி தொங்குது பாருங்க. பட்டை அவரைக்காய், கொடி அவரையும் நான் வச்சிருக்கேன். அது ஃபுல்லா அஸ்வினி பூச்சி. இது பாருங்க அது இன்னும் இருக்கு. இதுல செடி கலருக்கே இந்த அவரைக்காய் இருக்கும். இது பாருங்க இதோ ஒண்ணு இருக்கு பாருங்க. இது ஒன்னே போதும் போல இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு போட்டு முட்டை போட்டோ எறா போட்டோ சூப்பரா எல்லாரும் சாப்பிட முடியும் போல. இதுல அவரைக்காய் வந்து விதைய விழுந்து போய் கிடக்குது, விதைக்கே விட்டுருக்கு. இங்க பார்த்தேன், இதோ பாருங்க. இதை நம்ம வச்சோம்னா இந்த அவரைக்காய் வந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் வரும். ஏப்ரல் மாசம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் இந்த அவரைக்காய் வந்து காய்க்கும். திருப்பி திருப்பி செக் பண்றான் வேற எங்கேயாவது அவரைக்காய் தொங்குதானே. இதை காமிங்களேன். எவ்வளவு பாருங்க, ஒரு 12x12 சைஸ் தொட்டில இவ்வளவு 10-12 அவரைக்காய் இருக்கு. தட்டு ரொம்பிடுச்சு, நம்ம இன்னொரு தட்டுல வச்சுக்கிறோம். அப்படியே பெருசு பெருசா தக்காளிகள் வருது. பாருங்க நாட்டு தக்காளி தான். எப்போதுமே நம்மளே வந்து இதுல ஒரு சின்ன தக்காளி பழுத்து இருக்கு, நம்மளே வந்து விதை விடணுங்க. இது எல்லா தக்காளி செடியுமே பக்கத்துல பாருங்க சாஞ்சி கிடக்கு. இங்க பாருங்க பெருசா வளர்ந்து கிடக்கா. இது எல்லாமே நானே விதை விட்டதுதான். எப்போ அப்படின்னா ஆடிப்பட்டத்துல புளிவேன். ஒரு 2 செடி தான் வரும், திருப்பி புளிவேன் ஒரு 4 வரும், திருப்பி புளிவேன் 6 வரும். இந்த மாதிரி நிறைய தக்காளி செடிகளை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். இது பாருங்க, இதுவும் நான் போட்ட கட்டிங்ஸ் தான், புதினா கட்டிங்ஸ். இதை எதுக்கு எடுக்கிறேன்னா, நினைச்சா எங்க வீட்டுல பிரியாணி இது 2 போதும்னு நினைக்கிறேன், இன்னொன்னு எடுக்கலாம். அதே மாதிரி புதினா சட்னி பாருங்க, அதுக்காக எடுக்கிறேன். புதினால எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்களேன். நீங்க கடையில வாங்கிட்டு வர ஸ்டிக்கர் அப்படியே வச்சா கூட செமையா வளரும். இங்க ஒரு அவரைக்காய் செடி இருக்கு பாருங்க. இதோட பார்ட் சைஸ் ரொம்ப மோசம், ரொம்ப சின்னது. இது 9x9 இன்ச் சைஸ் பார்ட். இதுல பூ வச்சு அவரைக்காய் வருது பாருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாடி தோட்டத்துல மாமியே பூமியே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொட்டில தான் நான் செடி வளர்ப்பேன்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது 9x9 விட ஒரு சின்னது, அதுல நான் அவரைக்காய் வளர்க்குறேன். இது குட்டி புதினா வந்து ஒரு சின்ன பாட்டுல கூட வைக்கலாம், அதுல நம்ம புதினா அறுவடை பண்ணலாம். இந்த புதினாவை அவரைக்காய் பக்கத்துல வச்சுட்டு இந்த சின்ன தக்காளி வச்சுப்போம். கூடிய விரைவில் நம்ம நிறைய தக்காளிகள் அறுவடை பண்ணி உங்க கூட ஷேர் பண்ண போறோம். அப்படியே இந்த முள்ளங்கிகள், வெள்ளரிக்காய், பீர்க்கங்காவெல்லாம் காட்டுங்க. சொரக்காய் மட்டும் தாங்கலங்க. ஊருக்கு போனால இந்த சொரக்காய் கொடி மட்டும் ஓரளவுக்கு தாங்க முடியாம போயிடுச்சு, காஞ்சு போச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் ஓகே தான்.
நான் உங்களுக்கு அப்டேட் போடணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், டிசம்பர் பாதிக்கு மேலதான் நான் அப்டேட் போடுவேன். ஏன்னா என் மாடி தோட்டத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மார்கழி மாசத்துல தெரியணும் அப்படின்னா அந்த டிசம்பர் கடந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த தொட்டி காமிங்க, அப்படியே காமிங்களேன். இது முள்ளங்கி வச்ச தொட்டி தான். இதுல ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு முள்ளங்கி அறுவடை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு ஒரு காய் என் தோட்டத்துல நிறைய கிடைச்சிரும். திடீர்னு ஒரு காய் பூ வந்து என் தோட்டத்துல நிறைய பூத்துரும். அது மாதிரிதான் பாருங்க, இது ஒரு முள்ளங்கி. மத்தது இதுல எதுவுமே ஃபார்ம் ஆகலைங்க. மண்புழு உரம் போடலாம், ஒரு 2 டீஸ்பூன் மண்புழு உரத்தை மண்ணுல கலந்து போட்டு விட்டோம்னா இதே மாதிரியே திருப்பியும் எல்லா முள்ளங்கியும் கிடைக்கும். இந்த விதைகள் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுங்க, அமேசான்ல. பல்லாவரம் சந்தையில வந்து நான் சிவப்பு முள்ளங்கி தான் வாங்கினேன். அந்த நாற்றுகள் வந்து முளைச்சிருக்கு, ஆனா மாத்தி வைக்கணும். மாத்தி வச்சு தரமா உங்களுக்கு நான் அறுவடை பண்ணி காமிக்கணும். அப்பதான் நம்ம மாடி தோட்டங்களோ சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்ல. அதனால இதையும் நம்ம வச்சுக்கிட்டு அங்கங்க வெண்டைக்காய்கள் இருக்கு, இதை காமிங்களா. அப்படியே இந்த அடுப்பு பக்கத்துல அப்படியே இறங்கி வந்து காமிங்க. எத்தனை வெண்டைக்காய் வீணாகி போய் கிடக்கு பாருங்க. மாடி இது ஊருக்கு போயிட்டு வந்து 3, 6, 7, 8, 9 நிறைய கம்போஸ்ட்ல எல்லாம் பிடிங்கி போட்டாங்க. முத்தி போய் வெண்டைக்காய் செடிகள்லாம் ரொம்ப பத்திரமா வளர்த்துது. முத்தி போய் எல்லாம் பிடிங்கி போட்டாச்சு. இதுதான் வெண்டைக்காய். இதே ஏப்ரல் மே மழை இல்ல 40 டிகிரி செல்சியஸ்னா இதை நான் உடைச்சிருவேன். பக்குவத்துக்காக சொல்றேன். இப்ப வந்து 29, 30 பனி பெய்யுது. இது கண்டிப்பா கடையில வர மாதிரி இவ்வளவு சைஸ் வரும், அதனால விட்டுறலாம். இதுல வந்து முட்டைக்கோசு வச்சிருக்கிறோம் பாருங்க. இதே இதுலயே நம்ம முட்டைக்கோசும் 2 வச்சிருக்கிறோம். திடீர்னு இது காஞ்சிச்சுன்னா இது வரும். இந்த மாதிரி டபுள் இது வச்சிருக்கோம். அப்படியே வாங்கலாம். இது கூட வெண்டைக்காய் செடி தான். இந்த ஸ்பினாச் எறா குழம்புக்கு நம்ம சாப்பிடலாம். இதுல ஒரு மஞ்சள் கலர் டிசம்பர் வேற வருது. நிறைய பேர் சேல்ஸ்க்கு கேட்பாங்க அந்த மஞ்சள் கலர் டிசம்பர். அதனால அது எதுல வந்தாலும் நான் வந்து விட்டுருவேன். கரெக்டா அது ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்து வரும்போது யாருக்காவது நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். இப்ப இந்த ஸ்பினாச் பாருங்க, மலபார் ஸ்பினாச் போன மே மாசம் சாப்பிட்டது. ஒரு தொட்டில நிறைய வளர்ந்துருந்தது. மலபார்னு சொல்றேன், நார்மல் ஸ்பினாச். அதுக்கப்புறம் இப்பதான் இதுல வருது. இது கூடவே இது பாருங்க, செமையா இருக்கா. இது கூட மலபார் ஸ்பினாச்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது பத்தாது, ஒருத்தர் தான் சாப்பிட முடியாது. அப்படியே ஒரு சட்டியில போட்டோம் கடைஞ்சோம் அப்படின்னா பச்சையா ஒரு மசியல் மாதிரி ஒரே ரோஜா செடி எல்லாம் கண்ணை கவருது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சமசமயம் பசல் ஷூட்லாம் வருது, எனக்கு அதே பார்க்க தோணுது. மேல நின்று பேசும்போது அந்த ரோஜாக்களையே பார்க்க தோணுது. இதுல ஒரு பசல் ஷூட் வருது தெரியுது. நான் ரோஸ் பத்தி தனி அப்டேட் போடுறேன் உங்களுக்கு, அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் மலபார் ஸ்பினாச். இது என்னடா வாட்டர் கேன்னா ட்ரிப் இரிகேஷன். ஊருக்கெல்லாம் போறோம்ல, சில செடிகள்லாம் புட்டுக்குச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். எனக்கு வந்து சிலதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால அதுக்கு மட்டும் நான் வாட்டர் கேன் வைப்பேன். பிரெஞ்சு மேரிகோல்டெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால அப்படியே வாங்கினீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது என்னன்னா இதை எடுப்போம். நாற்றுகள் விற்கிறவங்க ஏமாத்தி வித்துடுறாங்க. செண்டு சாமந்தி குண்டா பூக்கும், மஞ்சள் கலர்ல பூக்கும், அப்படி பூக்கும் இப்படி பூக்கும்னு ஏமாத்திடுறாங்க. இந்த கீரை மசியல் செய்யறோம் வச்சுங்களா, அது வந்து பச்சையாவே இருக்கும், பச்சை பசையல்னே இருக்கும். அதுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அடி வளர்ந்துருக்கு பாருங்க, சூப்பரா. இது வந்து நான் என் விதைகள் போட்டேன், ஒண்ணுதான் வளர்ந்தது, ஒரு செடி தான். இதுல இருந்து கட்டிங்ஸ் போட்டு வளர்க்க முடியும். கட்டிங்ஸ் போட்டிருக்கு, அதுவும் வந்துட்டு இருக்கு. இப்பதான் அறுவடை பண்ணோம். அதுக்குள்ள இந்த புதினா எப்படி கோச்சுக்குது பாருங்க, ஒரு மாதிரி ஆகுது. இதை வச்சுக்கோம். இந்த கீரையை உடனே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம். இருக்கங்காய், ஒரு தட்டு நிறைய முள்ளங்கிகள், வெள்ளரிக்காய், நிறைய அவரைக்காய், மலபார் ஸ்பினாச், அப்புறமா சாதா ஸ்பினாச், பசலைக்கீரை, புதினா, அவரைக்காய், இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னைக்கான மாடித்தோட்ட பதிவுல நாம நிறைய வித்தியாசமான காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய முள்ளங்கிகள் வந்து கிடைச்சது. நீங்களும் இந்த மாதிரி என்ன அறுவடை பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அதை நான் படிச்சு தெரிஞ்சுப்பேன். இங்க கூடிய விரைவில் தினசரி மாடித்தோட்ட விளாக் வரப்போகுது. நிறைய ஒர்க் இருக்கு மாடியில, அதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.